கோதுமை மாவு இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 2 கப் கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்ச மாவு ஊற வச்சிடலாம். ஊறுறதுக்குள்ளே இப்போ அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி பக்கத்தில் வச்சு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட் மாதிரி கலந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச மாவு சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தியை தோசை தவாவில் 2 சைடுமே 1 செகண்டுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சுடுவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துடலாம். சமோசா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.